உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அண்ணா திமுக, அமித்ஷா திமுக ஆகிவிட்டதே. நடிகர் கட்சியை வளைத்து பார்த்தும் பயனில்லை. தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின் வேறொரு அமித்ஷா பிராண்ட் கூட்டணி. இது பீகார் அல்ல, பெரியார் நாடு என்பதை மறக்க வேண்டாம். இங்கு திமுக அணி வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. திமுக கூட்டணியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தலே இன்று திருக்குறள் போல ரத்தின சுருக்கமாக பொட்டில் அடித்தாற்போல் கூறியுள்ளார். திராவிட மாடல் என்பது எத்தனை பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை ஒற்றை எஞ்சினாக நின்று இழுத்துச் செல்லும் பேராற்றல் கொண்டது என தாம்பரத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் தமிழர் தலைவர் அவர்களின் சிறப்புரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் கடின உழைப்பினால் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் புகழாரம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது. தேர்தல் AI முறைகேடுகளுக்கு கடிவாளம். தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. வேளாண் பொருட்களுக்கு ஊக்கத்தொகை. ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு விவசாயிகள் சங்கம் கண்டனம். தேர்தல் முடியும் வரை அதிமுக அலுவலகத்தை பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அமைச்சர் KN நேரு அறிவுரை. தமிழ்நாட்டில் ஆட்டிசம் மற்றும் அறிவுசார் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும்போது அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது.